மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்த கெடிலம் காப்போம் போராட்டம் உங்களுக்குலாம் தெரியும். கெடிலம் காப்போம் போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு கெடிலம் நதியில் பண்ருட்டி நகராட்சி குப்பைகள் கொட்டுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. மக்கள் அதில் ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். என்றாலும் கூட அரசு அமைதி பேச்சுவார்த்தையில் நமக்கு வாக்களித்தபடி 30 நாட்களுக்குள்ளாக கெடிலம் நதியில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் அள்ளி நாங்கள் சுத்தம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றும் முழுமையாக குப்பைகள் அகற்றப்படாமல் இருக்கிறது. பெருவாரியான குப்பைகள் அகற்றப்பட்டுவிட்டது என்றாலும் கூட முழுமையாக இன்னும் கெடிலம் நதி குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதனால இந்த நேரத்தில் 30 நாள் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி 9ஆம் தேதியோடு அவங்க எழுதி கொடுத்த அந்த கெடு முடிந்து விட்டது. ஆகையால் உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளாக ஒரு குப்பை கூட கெடிலம் நதியில் இல்லாத அளவிற்கு பண்ருட்டி நகராட்சி அதை சுத்தம் செய்து மக்களுக்கு பழைய நதியாக அளிக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும், நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை சந்திக்கும் போது சொல்லியிருந்தேன். பண்ருட்டியில் 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு கடைகளை எல்லாம் மூடுவதற்கு காவல்துறை வலியுறுத்துகிறது. இது தேவையில்லாத செயல். பண்ருட்டி என்பது ஒரு பண்டைய ஒரு வாணிப தலைநகரம். அதனால தான் பண்ருட்டி, பண்டூர்னா பழமையான ஊர், பண்டமாற்று முறை நடந்த ஒரு ஊர். அதனால தான் பண்ருட்டி, பண்டூர்னா பழமையான ஊர்னு அர்த்தம். அப்படி காலமாக வியாபாரத்தினுடைய ஒரு தலைநகரமாக இருக்கிற பண்ருட்டியில் 10 மணிக்கு மேலே கடையை மூடணும்னு சொல்கிறது வியாபாரிகளை பாதிக்கிறது, உணவகங்களை பாதிக்கிறது. பண்ருட்டியில் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, நோயாளிகளை பாதிக்கிறது. அதனால் 10 மணிக்கு மேலே கடையை மூட சொல்லி காவல்துறை வலியுறுத்தக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், தொடர்ந்து காவல்துறை 10 மணிக்கு மேலே கடையை போட்டு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ஆனால் தொடர்ந்து திருடு நடந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 2 தினங்களுக்கு முன்பாக கூட நகராட்சியில் 4 ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு திருடு நடந்தது. அப்போது காவல்துறை எதற்காக இந்த கடைகளை 10 மணிக்கு மூட சொல்லுது? இரவு 10 மணிக்கு திருடர்களுக்கு 11 மணிக்கு திருடர்களுக்கு ஆதரவாக சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று காவல்துறை நினைக்கிறதா? இரவு நேரங்களில் கடைகள், டீ கடைகள், வியாபார தலங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். குறைந்தபட்சம் டீ சாப்பிட்றதுக்காக ஜனங்க வருவாங்க. திருடங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், சரி ஆள் நடமாட்டம் இருக்குன்னு. நீங்கள் 11 மணிக்கு எல்லா கடையும் மூடிடுறீங்க, ஊர் வந்து வெறிச்சோடி போயிடுது, திருடர்களுக்கு வசதியாக போயிடுது. ஆகையால் மீண்டும் வலியுறுத்துகிறோம், இரவு நேரங்களில் நீங்கள் வந்து டீ கடை இல்லை ஹோட்டல் இந்த மாதிரியான அத்தியாவசியமான கடைகளை திறந்து வைப்பதற்கு காவல்துறை அனுமதி அளிக்க வேண்டும். பண்ருட்டியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிற திருடு போன்ற சம்பவங்களை உடனடியாக காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினர் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த விஷயம் உங்களுக்குலாம் தெரியும், எத்தனை வருஷம்தான் இவங்க அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டி முடிப்பாங்கன்னு தெரில. ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இது என்ன வேலை நடக்குது, அது வேலை இன்னும் எத்தனை நாளில் முடியும்? எந்த விதமான ஒரு அறிவிப்பும் மக்களுக்கு சொல்லப்படலை. அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டுறங்கிற பேரில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற வியாபாரிகளை துன்புறுத்துகிற வேலையை மட்டும்தான் மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது, நகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது, உள்ளாட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் உள்ளாட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், மாநில அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை விடணும். இது வரைக்கும் பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? இந்த திட்டம் இன்னும் எத்தனை நாளில் முடியும்? எத்தனை நாள் கழித்து நீங்கள் மக்களுக்கு பஸ் ஸ்டாண்டை கொடுப்பீங்க? இல்லை பஸ் ஸ்டாண்டை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? இதை வந்து வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும். ஏன்னா இதனால் மக்கள், பயணிகள் துன்பப்படுகிறார்கள், வியாபாரிகள் துன்பப்படுகிறார்கள். இவங்க வருடக்கணக்கில் இந்த நத்தை போல் இந்த விஷயத்தை இழுத்து கொண்டு மக்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டும். அதையும் இந்த நேரத்தில் நாங்கள் அதிகாலைக்கு முதலே வந்து மகளிருடைய குடும்ப அட்டைக்கு வந்து 5000 வந்து திமுக போட்டுட்டு இருக்காங்க. 5000 இல்லைங்க, 50,000 போட்டாலும் இந்த தடவை திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 5000த்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா 3 மாதத்துக்கு 1000 ரூபா, பிப்ரவரி, ஜனவரி, மார்ச்சுக்கு
அப்புறம் கோடை காலத்துக்கு 2000 ரூபா, மாதம் 1000 ரூபாயை 5 மாதத்துக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. இப்போ ஜனங்க என்ன கேட்குறோம் அப்படின்னா, 2.5 வருஷம் நீங்கள் கொடுக்கல, அந்த 2.5 வருஷத்துக்கு காசு என்னாச்சு? அதனால் அந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் வந்து அந்த காசை முதல்ல எடுத்து வைங்க. 32,000 ரூபா நீங்கள் முதல்ல எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசுங்கன்னு சொல்லி இப்போ ஜனங்க கேட்குறாங்க. அதே போல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நாங்கள் மாதம் 1000 ரூபா தருவதை மத்திய அரசு தடுக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு மோசமான விஷயம்! ஒரு சிஎம் இப்படி பேசலாமா? அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் போடுறது, மத்திய அரசு போடுறது இல்லை. மாநில அரசு மட்டுமல்ல, மத்திய அரசும் எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது மக்களை ஏமாற்றுகிற விதமாக, நயவஞ்சகமாக மத்திய அரசு 1000 ரூபா கொடுக்குறது தடுக்குது அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம்? நீங்கள் இத்தனை நாள் 1000 ரூபா கொடுத்தீங்களே, அதுலேயே மத்திய அரசு பணம் இருக்கிறது. மத்திய அரசு கொடுக்குற பணத்தையும் சேர்த்து தான் நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் நேரத்தில் நயவஞ்சகமாக மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதை மத்திய அரசு 1000 ரூபா கொடுக்குறது தடுக்க நினைக்குது அப்படின்னு சொல்லி மோசமாக பேசுகிற ஒரு முதலமைச்சர், நயவஞ்சகமாக பேசுகிற ஒரு முதலமைச்சர் தமிழகத்திற்கு கிடைத்தது தமிழக வரலாற்றில் தமிழர்களுக்கு ஒரு சாபக்கேடு என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு மோசமான நயவஞ்சக அரசியலை இதுவரை தமிழகத்தில் யாரும் செய்தது கிடையாது. சார், அந்த எப்ஸ்டீன் ஃபைல் சம்மந்தமாக வந்து அவர் மோடிஜி பேர் வரத்தா சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வந்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்காரு. என்ஐஏவுக்கு வந்து நம்ம கோரிக்கை விடுக்கிறேன், சமூக வலைதளங்களில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விஷயமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தொடர்பு படுத்தி அவதூறு பொய் செய்திகளை பரப்புபவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். என்ஐஏ ஏன்னு சொன்னால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் ஒரு இடத்துல கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் வரவே இல்லை. இது வந்து தேவையற்ற அவதூறுகள் பரப்பப்படுகிறது. இப்போ வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குறதை நிப்பாட்டாங்க. அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸை தொடர்பு படுத்திலாம் பேசுகிறாங்க. ரொம்ப அபாண்டமானது, அருவருக்கத்தக்க ஒரு கேவலமான அரசியல் இது. தொடர்ந்து இது தமிழகத்தில் ஒரு சில யூடியூப்புகள் வாயிலாகவும் சில அவதூறு பரப்புவர் மூலமாகவும் பரப்பப்பட்டு வருகிறது. இது அருவருக்கத்தக்க ஒரு செயல். ஏன்னு சொன்னால் 50% டேரிஃப் போட்டப்பே ரஷ்யாவுடைய தூதர்கள் டெல்லியில் சந்திக்கும் பொழுது, பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, எங்களால் ஒரு அமெரிக்கா இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நீங்கள் ஆயில் வாங்குறது நிப்பாட்டிக்கலாம், அது ரஷ்யா நாங்களே ஒத்துக்கணும்னு சொன்னாங்க. அதே போல் நம்ம 50% டேரிஃபுங்கிறது இப்போ 17% குறைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா தான் இறங்கி வந்திருக்கே ஒழிய இந்தியா எந்த நேரத்திலும் இறங்கி வரவில்லை. தவிர ட்ரம்ப் பேர் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அதிகமாக அடிபடுற ஒரு பேர். அவருடைய புகைப்படங்கள், அவருடைய வீடியோக்கள் தான் வந்திருக்கு. ஆகையால் ட்ரம்ப்புங்கிறவர் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய விக்டிமே. அப்படி இருக்கும்போது அதை வச்சு ட்ரம்ப் தான் மிரட்டினாருன்னு சொல்கிறது அறிவு இருக்கிற யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். கபாலத்தில் கொஞ்சமாக மூளை இருக்குன்னா கூட இதை ஒத்துக்க முடியாது. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாதத்தை நம்முடைய நாட்டிற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கு எதிராக பரப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்பாக இருக்கிற தேச விரோத சக்திகள் யார் என்பதை என்ஐஏ ஆய்வு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். அதே போல் இந்த அமெரிக்கா இந்தியா விவகாரத்தில் ரஷ்யா கிட்ட போய் நம்ம தேவைக்கும் அதிகமான கச்சா எண்ணெய்களை நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம். அங்கே வாங்கிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் அமெரிக்கா எங்கே வந்து இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள். ரஷ்யா கிட்ட போய் நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்குறது அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை. ரஷ்யாவில் நம்ம இந்திய ரூபாயில் வாங்கணும். அமெரிக்காவுடைய டாலரில் நம்ம கச்சா எண்ணெயை பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்திய ரூபாயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ என்னென்னா வேர்ல்டு கரன்சியாக அவன் வந்து அமெரிக்கன் டாலரை நிறுவி வச்சிருக்கான். அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடச்சிருவாரோன்னு அமெரிக்கா பயந்தது. இப்போ மலேசியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று வந்தார், உங்களுக்குலாம் தெரியும். அங்கே ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுவுமே பர்ச்சேஸ் வந்து இந்தியன் ரூபி மலேசியன் கரன்சியில் வாங்குறதா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போது யூரோப்பியன் யூனியனோட நம்ம வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அது வந்து அமெரிக்காவில் நம்ம செய்கிற வியாபாரத்தை விட 200 மடங்கு அதிகமான ஏற்றுமதி வாய்ப்புகளை நமக்கு தரப்போகிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் செய்யப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டிருக்கிறது. உலக அரங்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்திய தேசம் மிகப்பெரிய மரியாதையோடு, முன்னெப்போதும் இல்லாத ஒரு மிகப்பெரிய மரியாதையோடு, மிகப்பெரிய லாபத்தோடு செயல்பட்டு வருகிறது. இதை காங்கிரஸை சார்ந்த ராகுல் போன்றவர்கள்,
இங்கே இருக்கிற இப்போ இங்கே எம்பிலாம் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், ஜோதிமணி, சுதா, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நாட்டுப்பற்று இல்லாமல் மிக மோசமான விதத்தில் நடந்து கொண்டு பாரத பிரதமர் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் வேணும் தேசத்தின் மீது பற்றோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த கேள்வியாக இருந்தாலும் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். இல்லை எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் தேசிய அளவிலேருந்து வருவாங்க, அவங்ககிட்ட கேட்கணும். நாங்கள் கூட்டணி குறித்து கருத்து சொல்லுகிற இடத்தில் நாங்கள் இல்லை. நான் மாநில செயலாளர், நான் அந்த இடத்துல இல்லை. நீங்கள் மாநில தலைவர்கிட்ட அதை பற்றி கேளுங்க. பாஜகவில் வந்து தொடர்ந்து வந்து இளைஞர்களும் பெண்களும் வந்து இணைஞ்சிட்டு வராங்க. அவங்கள வந்து ஒரு சில கட்சிக்காரங்க வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தும் வகையில் வந்து பல்வேறு விதமான ஒரு அச்சுறுத்தலில் ஈடுபடுறதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இல்லை, பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு அச்சுறுத்தல்ன்றது ஒரு 5 வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து 5 வருஷத்தில் திமுகவினுடைய பொய் வழக்குகளில் அதிகம் கைதானவர்கள் நாங்கள் பாஜகக்காரங்க தான். திருடனெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, கஞ்சா விற்கிறவனை பிடிக்க மாட்டாங்க, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்யறவனை திமுக போலீஸ் பிடிக்காது. பிஜேபிக்காரங்க வீட்டில் போய் காலைல 3 மணிக்கு நிற்கும், 4 மணிக்கு நிற்கும். ஒரு ட்விட்டு போட்டால் கைது, ஒரு ஃபேஸ்புக் போட்டால் கைது, ஒரு மீட்டிங்கில் பேசினா கைது. என் மேலே இந்த 5 வருஷத்தில் 4 வழக்கு போட்டிருக்கிறாங்க. எல்லாம் மீட்டிங்கில் பேசுங்க, வேறு ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் எதுவும் இல்லைனாங்க. அப்போது இப்படி பாஜகவை பார்த்து திமுக பயந்து கொண்டிருக்கிறது. பாஜக கொடியை பார்த்து திமுக நடுங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி 5000 ரூபா போடுறப்ப கூட ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ மத்திய அரசு தடுக்க போகுதுன்னு பச்சையாக புழுகிறார். 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாள் 125 நாள் வேலை வாய்ப்பாக மாற்றியிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டக்கூட மனதில்லாத இந்த திமுக அரசு அதை மக்கள்கிட்ட போய் சொல்லி 100 நாள் வேலையை 125 நாள் வேலையாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லாமல் 100 நாள் வேலையை நிறுத்திட்டாங்கன்னு பச்சையாக புழுகி ஊரெல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. இன்றைக்கு திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் பாஜகவினர் மீது தொடர்ந்து போய் வழக்குகள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் வந்து நீங்கள் கூட்டணிக்குள்ளே இழுக்கணுன்றதுக்காகவே அந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்கிறதா ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. எந்த படத்தை? ஜனநாயகம். படத்தையெல்லாம் மறந்துட்டாங்க. அவரே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இல்லை, மறுவரைக்கு போயிருக்காங்க சார், தணிக்கை போயிருக்காங்க, மறுதணிக்கை போயிருக்காங்க. அப்படியா? இல்லைங்க, அதாவது தணிக்கை குழு அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. அட்டானமஸ் பாடி எடுக்கிற எந்த முடிவுகளும் கோர்ட்டே தலையிட முடியாது, மத்திய அரசு தலையிட முடியாது. இவங்க 45 நாள் அதுக்கு வந்து டைம் விட்டு அப்ளை பண்ணியிருக்கணும். இவங்க பண்ணது தவறு. இவங்க வந்து 45 நாள் டைம் கொடுக்காம ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டு அவங்க போய் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீதிமன்றத்தில் கூட அவங்களால ஆணை பெறப்பட முடியவில்லை. இதுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சென்சார் போடுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. பொறுப்பு அது வேற இது வேற. பண்ருட்டியில் நான் வந்து தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறேன். சுற்றுப்பயண பொறுப்பு என்று தனியாக தரப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் அது மாதிரி தரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சுற்றுப்பயண பொறுப்பு எனக்கு சிதம்பரத்திற்கும் ஜெயங்கொண்டத்திற்கும். அங்கே இருக்கிற கட்சி கட்டமைப்புகள், தேர்தலுக்கு எந்த அளவிற்கு அந்த தொகுதி தயார் நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்குது. நான் மாநில செயலாளர் சார், 234 தொகுதி எனக்கு பொறுப்பு இருக்கு. சரிங்க சார். இப்போ கடலூர் மாவட்டத்தில் உள்கட்சி பூசல் பிஜேபியில் அதிகமாக இருக்கிறது நிறைய வருது சார். கருத்து என்ன சார் சொல்கிறாங்க? அப்படிலாம் எந்த பூசலும் கிடையாது. இல்லையே சார், நீங்கள் வந்து கம்யூனிட்டி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் மாவட்ட தலைவர் பார்க்க முடியாது சார். இல்லைம்மா, இல்லை அதாவதுங்க, எந்த இடத்துலையுமே வந்து பிஜேபியில் பூசல்னு ஒன்றும் கிடையாது. பத்திரிகைக்காரங்க பிஜேபி ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. அதனால ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார். இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அறிவாலயத்தில் 1000 விஷயம் நடக்குது, ஏதாவது நியூஸாக வருதா? ஆனால் கமலாலயத்தில் எந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் கூட, சார் பாருங்கள் இவர் உள்ளே போகிறாரு, மாநில செயலர் உள்ளே போகிறாரு, மாநில தலைவர் உள்ளே போகிறாரு, அமைச்சர் உள்ளே போகிறாருன்னு லைவில் காட்டுறீங்க. அறிவாலயத்தில் யார் யார் உள்ளே போனான்னு காட்டுறீங்களா? ஏன்னா நாங்கள் பேசு பொருளாக இருக்கோம். பாஜகவை பற்றி பேசுனா வியூஸ் கிடைக்குது, மக்கள் பார்க்குறாங்க, டிஆர்பி ரேட் அதிகமாகுது. இவ்வளோ நாள் கமலாலயம் மட்டும் தான் கேமரா இருக்குது, இப்போ ஆர்எஸ்எஸ் காரியாலயம் முன்னாடியே கேமரா வந்துருச்சு. அதனால நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறதுனால நிகழ்ச்சி பார்த்துருக்கோம் சார். இப்போ கிருஷ்ணமூர்த்தி வர நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களை பார்க்க இல்லை, நீங்கள் கலந்து நிகழ்ச்சி அக்னி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து நாங்கள் குறிஞ்சிப்பாடி, கடலூர் இந்த பகுதியில் நிறைய வேலை கொடுத்துருக்கோம். அதனால அவரால் பண்ருட்டி விருத்தாச்சலம் பக்கத்தில் வர முடியல, அதுதான் விஷயம். நாங்கள் நடக்கிற உள்ளரங்க கூட்டத்தில் நிறைய டைம் வந்துருக்காரு.
நான் இப்போ பண்ருட்டியில் போட்ட மீட்டிங்கில் வந்தார், வந்து பேட்டிலாம் வந்தார். அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து பாஜகவை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு தோணுது. சார், அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ அவருடைய சூழ்நிலையாக விலகி இருந்தாலும் பாஜக தான் வந்து அவர் விலகவே இல்லைங்க. விலகினார் எங்கே அண்ணாமலை இல்லை, விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த சமூக வலைதளங்களில் பரவி வருது. அதான் சொல்றேன். நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வலுவான கூட்டணியாக இருக்கிறது. 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்ததிலிருந்து தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கு. நீங்க மக்கள்கிட்ட யார்கிட்ட வேணா போய் கேளுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம் ஆக போறாருன்னு சொல்றாங்க. அதை பொறுக்காத திமுகவினர், குறிப்பாக பெண் நிறுவனம், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதான அவதூறுகளை தொடர்ந்து பரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபியில் ஏதோ வந்து லீடர்ஸ் வந்து வேலை செய்யாமல் இருக்கிற மாதிரியோ இல்லை விலகி விட்ட மாதிரியோ இந்த மாதிரியான தொடர்ந்து அவதூறுகளை பொய் செய்திகளை பரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பாஜகவில் பயணித்து கொண்டு என்னைக்கு அவர் பயணிக்காமல் இருந்தார்? முன்னாள் தலைவர்கள் எல்லோருமே இங்கே தொடர்ந்து ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 6 தொகுதிகள் விவகாரத்தில் அவர் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அது மட்டும் இப்போ வந்து சக்தி கேந்திர அளவில் தமிழ்நாடு முழுவதும் சக்தி கேந்திரம்னா 5 பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரம், 3 பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரம் போடுவோம். அப்படி சக்தி கேந்திர அளவில், அதாவது நமக்கு புரியுன்னா ஒரு பஞ்சாயத்து அளவில் ஒரு லோக்கல் பிரச்சனைகளை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும், தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேசிய அளவில் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டாஸ்கினுடைய பொறுப்பாளராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். டெய்லி ஆன்லைனில் மீட்டிங் போட்டு எங்கள்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கார். அதெல்லாமா நாங்கள் பத்திரிக்கையில் சொல்ல முடியும். அதனால் யாரும் எங்கேயும் விலகலைங்க. எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக எலெக்ஷன் வேலை தான் பார்த்துட்ருக்கோம். ஆகையால் உங்களுக்கு பிஜேபி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குது அப்படின்னும் போது, ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது வாங்க பிஜேபியில் வந்து சேர்ந்துக்கோங்க. உடனடியாக உறுப்பினர் கார்டு போட்டு கொடுத்துருவோம். எலெக்ஷனுக்கு அப்பயே வாங்க, அப்படியே துண்டு போட்டு சேர்த்துருவோம். அப்போ இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பண்ருட்டி எடுத்து போகிறது பற்றி பாம்பன் எக்ஸ்பிரஸ் கொடுத்துட்டோம். மத்திய அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் ஏற்கனவே கொடுத்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருந்தேன். பொங்கலுக்குள்ளே இந்த ட்ரெயின் நின்றுன்னு சொல்லியிருந்தேன். அந்த லைனுடைய அலைன்மெண்ட் காரணமாக, ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப்பேஜ் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் அந்த டைமை நம்ம பண்ருட்டியில் 5 நிமிஷம் நிற்குதுன்னா அந்த ட்ரெயின் வேறு எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் அந்த 5 நிமிஷத்தை என்ன பண்ணணும், சரி கட்டணும். ட்ரெயின் கிராசிங் வரும், வேறு ட்ரெயின் நிற்க வேண்டிய பிளாட்ஃபார்ம் இருக்கும், அந்த இடத்துல பிளாட்ஃபார்மில் இடம் இருக்காது. இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம் பாம்பன் எக்ஸ்பிரஸுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. காலையில் கூட அமைச்சரிடம் அலைபேசியில் பேசினேன். அவரும் மறுபடியும் ரயில்வேயுடன் தென்னக ரயில்வேயிடம் வலியுறுத்தி இருக்கிறார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, நம்ம இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், சாயங்காலமே கூட ட்ரெயின் அறிவிப்பு வரலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ்னுடைய ரயில் நிறுத்தம் பண்ருட்டியில் அந்த ரயில் நின்று செல்லும் என்பதையும் அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு பத்திரிகையாளரிடம் நான் அறிவிப்பேன்.